அனைவருக்கும் வணக்கம். ஒன்று மட்டும் உறுதிங்க, நாம் தமிழர் கட்சிக்கு யார் யார் துரோகம் பண்ணுறாங்களோ அந்த துரோகியெல்லாம் தெருவில் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன் இப்போ இந்த வீடியோ போட வேண்டியிருக்கு அப்படின்னா, வெற்றிக்குமரன் இந்த ஒரு பதிவை வந்து பாருங்கள். அவர் நவம்பர் 27 போன வருஷம் நவம்பர் 27 வரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து இருந்தாராம். 8 மாதம் அவரோட செயல்பாடு வந்து எதுவுமே இல்லையா. இப்போ வந்து அவர் தன்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து நான் விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இந்த வெற்றிக்குமரன் மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் கூட 25 வருஷம் இருந்துட்டு சீமான் வந்து காசு வாங்கிட்டாரு, சீமான் வந்து அவர்கிட்ட காசு வாங்கினார், இவர்கிட்ட காசு வாங்கினார், நான் வந்து சாட்சி வச்சுருக்கேன், போட்டோ வச்சுருக்கேன், ஆதரவு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்த்தார்ல இந்த வெற்றிக்குமரன் சீமானை வந்து வீழ்த்த. அதாவது வேல்முருகன் அப்படிங்கிற நபர் திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறாரு, இப்போ இல்லை முன்னாடி. அப்போது திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை வந்து உடைக்கணும்னு சொல்லி பிளான் போடுது. அப்போ இந்த கும்பல்லாம் இருக்குல்ல, இந்த கும்பல்கிட்டெல்லாம் காசை வந்து இறக்கிது, அள்ளி இறக்கிது. வேல்முருகனுக்கு, ஜெய்சா பாண்டியனுக்கு, புகழுக்கு, டாக்டர் இளவஞ்சிக்கு எல்லாத்துக்கும் இறக்கிது. அதனால வேல்முருகன் வந்து இந்த கும்பலெல்லாம் வந்து கட்சியில் சேர்த்துக்கிறார். அதில் இந்த ஃபோட்டோ வந்து யாருமே மறந்தே இருக்க மாட்டீங்க. வேல்முருகன் தான் கட்சியோட வந்து தலைவர். அடுத்த உபத்தலைவர் யாருன்னா இந்த ஜெய்சா பாண்டியன் தான். 2 பேரும் உட்காந்துட்டு பேசுவாங்க, என்ன டாக்டர் இளவஞ்சி வரலையா அப்படின்னு அப்படியே அவர் வந்து கேட்குறாரு. நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஆட்களை திட்டமிட்டே வேல்முருகன் வந்து சேர்த்தாரு, கட்சியை வந்து கெடுக்கிறதுக்கு. கட்சியில் ஏதோ ஒரு பிரச்சனையை வெளியே இருப்பாங்க இல்லையா, அவங்கள பூரா சேர்த்து சீமானுக்கு எதிராக பேச வைக்கிறதுல ஒரு முனைப்பாக இருந்தார் வேல்முருகன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரூஃபாச்சு. ஏன்னா அந்த வேல்முருகன் கட்சியில் இருந்துட்டு தான் தொடர்ந்து வந்து ஜெய்சா பாண்டியன் என்ன பண்ணுறாரு, ஆனால் சீமானை கொடுத்து அவ்வளோ அவதூறு வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கண்டிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்லாம் அவர் இது பண்ணல. அவர் போய் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாரு ஜெய்சா பாண்டியன். அதனால வேல்முருகன் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாக இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு தான் ஜெய்சா பாண்டியனை வந்து அந்த தூக்குனார். அப்போது இந்த சினாரியோ நல்லா பார்த்தீங்கன்னா, வேல்முருகன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதுக்கு திமுகவோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய லாபி வந்து பண்ணார், நாம் தமிழர் கட்சி வீழ்த்துறதுக்கு. அதில் ஒரு நபர் தான் இந்த வெற்றிக்குமரன். இந்த வெற்றிக்குமரன் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி வந்து தமிழக வாழ்மை கட்சி வந்து வெளியே வந்திருக்காரு. இதுதான் நடக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு எவன் துரோகம் பண்ணுறானோ, எவன் நாம் தமிழர் கட்சி எதிராக இருக்கானோ அவன்லாம் தெருவில் நிற்கணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, கல்யாண சுந்தரம் இவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிருந்தார்ல, இப்போ 2026 எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி பற்றி அவ்வளோ உதறான். சீமான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாரு, அவர் வந்து 3 லட்ச ரூபா வந்து நாம் தமிழர் கட்சி திறன் நிதியை வச்சு தான் தம்பியை பணத்தான் சாப்பிட்றாரு, சீமான் வந்து பணம் வாங்கிக்கிறாரு, எதிர்கட்சிகள்கிட்ட வந்து பணம் வாங்கிறாத, வேட்பாளர்களை நிறுத்துறதுக்காக எதிர்கட்சிகள்கிட்ட பணம் வாங்கிறாரு. அதே மாதிரி அங்கே ஒரு காவேரி அந்த விஷயத்துக்கு ஒருத்தர் இறந்து போனார் பாருங்கள், அவருங்க அம்மாவை போய் சீமான் பார்ப்பாரா, அவங்க அம்மாவுக்கு பணம் கொடுக்க எப்படிலாம் பேசினார். இந்த கல்யாணம் இன்றைக்கி எங்கே கல்யாணம் சொன்னார், தெருவில் இருக்கார். அதிமுக கட்சியை விட்டு வெளியே போன்ட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, வெளியே தான் நிற்கிறார், தெருவில் நிற்கிறார். அதே மாதிரி தான் இந்த ராஜீவ்காந்தியும், அவருக்கு வந்து கோவை தெருக்குள்ளே சீட்டு வந்து கிடச்சிருக்கும், ஆனால் உள்ளடி வேலை சாட்டையும் சொல்கிறாரு பாருங்க, இந்த உள்ளேயே சீட்டு கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு கோவை தெருக்கில். அப்போ செந்தில் பாலாஜின்னார்ல, அதுக்கப்புறம் அப்போ என்ன வருதுன்னா, இவர் வந்து ஒரு பெண்ணோட ஃப்ரான்ஸில் என்ன ஃபேமஸ்னால் ஃப்ரெஞ்சு கிஸ் ஃபேமஸ் அப்படின்னு இவர் சொல்கிற மாதிரி ஒரு இது வருது, சாட்டு வருது. அதை வெளியிட்டது கனிமொழி டீமும் ராசா டீமுங்கிறாங்க. அப்போது அதுலேயும் வந்து இப்போ அந்த தேர்தல் நிற்கிற வாய்ப்பும் போய் இப்போ அவரும் தெருவு தான் நிற்கிறாரு. பதவி வந்து ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்கார். மாணவர் தலைவர், மாணவர் செயலாளர், இப்போ அந்த 2 பொறுப்பும் இல்லாமல், ஒரு செய்தி தொடர்பாளர் கூட இல்லாமல், செய்தி ஊடகங்களில் கூட இப்போ பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி எங்கேயுமே இல்லை. இந்த தேர்தலில் அந்த இது அந்த சாட்டு வெளியே வந்தோன்னே இல்லை, தெருவில் கொண்டார். கல்யாண சுந்தர் கூட ராஜீவ்காந்தி தெரு கொண்டார். அதே மாதிரி தான் வெற்றிக்குமரன் இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கட்சியில் இல்லாமல் அவரும் தெருவு கொண்டார். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஜெய்சா பாண்டியனும் விஜய்கிட்ட போய் சேர்ந்தால் நம்மளுக்கு வந்து எம்எல்ஏ சீட் கிடைக்குன்னு போய் சேர்ந்தார். அதுவும் கள்ளக்குறிச்சி 2020 நம்மளுக்கு நின்றார் இல்லையா, இப்போ அங்கே வந்து சங்கராபுரம் தொகுதி நின்றார், தோற்று போயிட்டார். எல்லோரும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பல கட்சி இருந்து போனோம் எல்லாம் செய்யுங்க, ஆனால் இவர் மட்டும் தோத்தாரில்ல. அதுதான் தெருவுக்கு நிற்கணும். இறைவன் சொல்லியிருப்பான், ஒருத்தன் உண்மை நேர்மையாக இருக்கணும், அவனை தோக்கடிக்கணும், அவனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சா கடைசியில் அவனுக்கு துரோகம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க எல்லாத்துக்குமே துரோகம் தான். யாருக்கு துரோகம், கல்யாண சுந்தர துரோகம் இதாகி போச்சு. அதே மாதிரி ராஜீவ்காந்தி இப்போ வெற்றிக்குமரன்லேருந்து ஆரம்பித்து ஜெய்சா பாண்டியன்னு எல்லாருமே தெருவில் தான் நிற்கிறாங்க. வேல்முருகன் முதற்கொண்டு சீமானு துரோகம் பண்ண வேல்முருகன் முதற்கொண்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் அவருமே என்ன பண்ணுறாரு, ஒன்று நிற்கதியாக நிற்கிறார் தெருவில். எல்லாத்துக்கும் என்ன காரணம், சீமான் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்கு. அதாவது எதிரியாக திமுக வந்து எதிரியாக இருந்து வீழ்த்துறது வேறு, ஆனால் திமுக காசு வாங்கிட்டு இவங்க கூட இருந்துட்டு நாம் தமிழர் கட்சி அழித்து வீழ்த்து துரோகம் பண்ணுறாங்கல்ல, இவங்க தெருவாக தான் நிற்பாங்க. நாம் தமிழர் கட்சி தெருவாக நிற்பாங்க. 2026 நாம் தமிழர் கட்சி இவ்வளோ பெரிய வீழ்ச்சி காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, துரோகம், முழுக்க துரோகம், முழு துரோகம். ஒரு பக்கம் பாரிசாலன் எடப்பாடி, அவர் மூலியமாக அதிமுக பேரோல் எடப்பாடி, பாரிசாலன், பிரியகுமார், ஜெபக்குமார், நெல்சனு, இந்த பக்கம் வந்து இந்த விக்கி, எல்லாருமே துரோகம், அவ்வளோ துரோகம் பண்ணுறாங்க. சீமான் தான் உண்மையான அரசியல் பேசுகிறாரு, விஜய் வந்து
அந்த கரூர் சம்பவத்துக்கு அவர் தான் அப்படின்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, சீமானை தான் டார்கெட் பண்ணுறானுங்க. அதுவும் பாரிசாலன்லாம் வன்மத்தோட உச்சம். அப்போ எல்லா பேரும் துரோகம் செஞ்சால் எல்லா துரோகிகளும் தெருவு தான் நிற்கணும். சீமான ஒரு துரோகம் செஞ்சால் தெருவு தான் நிற்கணும். யாருமே மேடேற முடியாது. இன்றைக்கி வந்து விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். இவங்க அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினச்சி தான் இவங்கெல்லாம் பேசினாங்க. பால் டப்பா கும்பல், இந்த பெரிய பாரிசாலும் பெரிய கும்பல். இன்றைக்கி பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக விஜய் வந்துட்டார். விஜய் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? அடுத்த திமுக ஆட்சி தான். விஜய் வந்து அடுத்து திமுக ஆட்சி தான் நடத்த போகிறாரு. அப்போ இவனுங்களுக்கு வந்து பேமெண்ட்டு என்ன ஆயிடுச்சு? பேமெண்ட்டு நஷ்டமாயிடுச்சு. அவங்க பூரா கேட்குறான். எடப்பாடி பூரா வந்து இது பண்ணிட்டுருக்காரு. எடப்பாடி விழுந்து அதிமுக ரெண்டாக உடஞ்சிச்சு. இந்த பக்கம் அண்ணன் சீமானது துரோகம் பண்ண எடப்பாடி கட்சி உடஞ்சி அங்கிட்டு போயிடுச்சு. இவனுங்க பூரா வந்து விஜய் ஜெயிச்சனால வந்து விஜய் இப்போ விமர்சிச்சுட்டு கிடக்குறானுங்க. இந்த பக்கம் துரோகிகள் பூரா என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பதவி இல்லாமல் வாய்ப்பு வசதி இல்லாமல் சீமான் கூட இருந்தால் கெத்தாக இருந்திருக்கலாம். ஆனால் சீமான துரோகம் செஞ்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் இப்படி ஆகிப்போச்சு. ஏன் கல்யாண சுந்தரமே நாம் தமிழ் கட்சிந்து போகும்போது 66 லட்சத்தை சுருட்டிட்டு போய் அவர் அதிமுகவில் சேர்றதுக்கு எவ்வளோ லட்சங்களை வாங்கினார் அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்ல வேணாம். அப்படிப்பட்ட இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ என்னென்னா காளியம்மாள், இதான் முக்கியமான மேட்டர். இதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் போகிறேன். ஏன்னா இப்போ காளியம்மாள் நம்மலாம் என்ன சொன்னோம்னா குலதெய்வம் நம்ம சொல்லலாம். சீமானே சொல்கிறார் காளியம்மாள் வந்து என்னோடய குலதெய்வம். இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை வந்து அவர் சொல்லணும்னா அவர் எப்படி வந்து நம்பியிருக்கணும் அந்த பெண்ணை. ஒருத்தவங்களை பார்த்து குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்பியிருக்கணும். ஆனால் அதே காளியம்மாள் யார்கிட்ட காசு வாங்கினான்னு சொல்லி தெரில, காசு வாங்கினால வீம்புக்கு பேசினான்னு தெரியல. சீமான் வந்து தலைவர் ஒரு 10 நிமிஷம் சந்திச்சார். அப்புறம் அவரோட அரசியல் வாழ்க்கை வந்து நிலப்பட்டுருச்சு. இல்லாட்டினா சீமான் படம் எடுத்துகிட்டு தெரிஞ்சிருப்பார். அப்படி வந்து பேசுகிறாங்க மேடையிலே. அப்போது அந்த முதல் காளியம்மாளுடைய இப்போ காளியம்மாளை சொன்னாங்க, நீங்கள்லாம் எது காளியம்மாளை ஏற்று பேசிகிட்டு இருக்கீங்க, காளியம்மாளை என்ன பண்ணுறாங்க, ஏன் பேசுகிறீங்க, இதுக்கு தான் இந்த விஷயங்கள் தான். அதனால தான் பேசணும். அது நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. யாரோ ஒன்று அல்ற சில்ற இந்த பிரியகுமார் கும்பல், பாரிசாலன் கும்பல் தான் வந்து ஏன் காளியம்மாள் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? கடுமையாக கூட விமர்சனம் பண்ணல. உண்மையை போட்டு உண்மையை பேச வேண்டியது என் கடமை. எல்லாத்தையும் பற்றி உண்மையை பேசணும்ல. அதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். யாரையுமே நம்ம வந்து கேவலமாகவோ கிண்டல் பண்ணி பேசுகிறோம். துரோகத்தை பண்ணாங்கன்னா துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லணும். சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் போட்ட மேடை அதான் ஒருத்தர் கூட வந்து பதிவு போட்டிருந்தார். காளியம்மாள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணம்? சீமான் காரணம், நாம் தமிழர் கட்சி காரணம். மெயினாக நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் காளியம்மாளுக்கு வந்து மேடை போடுறது, காளியம்மாள் நம்ம பேசுகிறது காசு கொடுக்குறது. அப்போ மேடை ஓட்டவனுக்கு உரிமை இல்லையா நீ துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல? அந்த உரிமையில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்தம்மா வந்து திமுக போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் போட்டாங்க. அன்பின் மையஸ் பொய்யாமொழி மூலியமாக வச்சுக்கிட்டு சிபிஎஸ்சிஎல் போராட்டம், நாம் தமிழ் கட்சி போராட்டத்தை இந்தம்மா தான் பண்ணது மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு வேலையை வந்து பார்க்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அங்கே திமுகனாலே வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்லி ஸ்ரீநாத், இன்னைக்கு தூத்துக்குடி எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் மூலியமாக நான் தூத்துக்குடி வேட்பாளராக இருக்கணும், நான் உங்கள் கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது ஸ்ரீநாத் வந்து தூத்துக்குடியில் நிற்கணும், வேட்பாளர் நிற்கணுங்க ஆசை இருந்திருக்குது. காளியம்மாளை உள்ளே விடலை. புரியுதுங்களா? நல்லா கேட்டுங்க. ஏன்னா தூத்துக்குடியில் திருச்செந்தூர்லையும் தான் இவங்க சமூகம் அதிகமாக இருக்காங்க. அதான் இவங்க சாதியாக என்ன பண்ணுறாங்க, காளியம்மாள் அவங்க சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அது வந்து இதாகி அங்கே தாவைக்கெல்லாம் போய் சேரலான்னு பார்த்தா, ஏன் ஜெய்சபாண்டியன் சேர்றாரு, ஏன் காளியம்மாள் சேர முடியலன்னா இதான் காரணம். அவங்க வச்ச டிமாண்ட் வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்கு டிமாண்டு. அப்போது காளியம்மாள் விஜய் நேராக சந்திச்சு இருக்காங்கங்கிறதான் ஃபேக்ட்டு. அங்கேயும் போய் சேர முடியல. பிஜேபியில் போய் சேரலான்னு முயற்சி பண்ணாங்க. நைனா நாயந்திரன் நேராக போய் பார்த்து திருநெல்வேலியிலே போய் பார்த்து சேரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. பிஜேபியோட வந்து ஒன்றாலாம் கூட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டேன், அங்கேயும் முடியலை. அப்புறம் கடைசி வேறு வழியே இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு போய் வந்து அதிமுகவில் சேர்ந்தாங்க. அதிமுகவில் போய் சேர்ந்தால் என்ன, ஒரு மாதத்துக்கு கூட இல்லை, நீங்கள் கலப்பணி ஒன்றுமே செய்யலை, உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குமா? கிடையாது. அவ்வளோதான், ஒன்றும் கொடுக்கல. பேச்சாளராக ஒரு 4 கூட்டம் பேசினாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாருமே என்ன இப்படி தான் நடக்கும். சீமானுக்கு துரோகம் பண்ணால் தெருவு தான் நிற்கணும், அதான் நடக்க போகுது. இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் அடுத்த தலைமுறைக்கு போகணும். சீமான் வந்து சாதாரணமாக வந்து ஒரு மனுஷன் இல்லை. அந்த மனுஷனை எத்தனை பேர் அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு. சும்மா சீமான் வந்து 4% வாங்கிட்டாரு அப்படின்னு இல்லை, அவருக்கு அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து கெடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லாபி சேர்ந்து விஜயில் ரூட் மாஃபியானா இது அதுக்கு மேலே பெரிய மாஃபியா. ஒருத்தர் 2 பேர் சீமானை குத்தலை, கூட இருந்தே பல பேர் குத்திருக்கான், பல துரோகங்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ சில பேர் கூட நம்ம தகவல்னு சொல்லிட்டுருக்காங்க, திருப்பி வந்து அங்கே காளியம்மாள் நாம் தமிழ் கட்சிக்கு வருவாங்கன்ட்டு, நம்ம சீமான்கிட்ட பேசிட்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்குண்டான மூணு நடந்துகிட்ருக்குன்னு பார்ப்போம். திருப்பி அக்கா காளியம்மாள் உள்ளே வந்தாங்கன்னா நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறோம். ஆனால் அவங்க பண்ண விஷயங்கள் தான், துரோகத்தை தான் நம்ம வந்து தோல் உரிப்போம். திருப்பி வந்தாங்க, நான் துரோகத்துலேருந்து நான் மீண்டுட்டேன், இதுக்கு மேலே துரோகம் பண்ண மாட்டேன், இந்த சீமானுக்கு உண்மையாக இருக்கானா ரைட்டு,
அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஏன்னா அவங்கள வந்து வெறுக்க போகிறதில்ல. ஆனால் அவங்க செயல்பாடுகள், துரோக செயல்பாடுகள் தான் நம்ம வந்து கண்டிக்கிறோம். காசுக்கு விலை போகாதீங்க. அப்போ திருப்பி சீமான் அவர்கள்ட்ட வந்துச்சு. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிட்டு திருப்பி காளியம்மாக்கள் வந்தாங்கன்னா, பரிசீலனை சீமான் எப்படி பண்ணுறாரோ அதை பொறுத்து நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.